ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஜோனோ தமிழ் பேசுகிறேன். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து பாப்பி கேம் தான் விளையாடப்போம். ஏன் ப்ரோ பாப்பி கேம் விளையாடுதுன்னு கேட்டிங்கன்னா சும்மா தான். அதுவும் இல்லாமல் இது பழைய கேமு, ஏன் ப்ரோ விளையாதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கேம் நான் வந்து யூடியூப்புக்கு இப்போ தான் வந்தேன், அதனால் இந்த கேம் விளையாடல. ஓகேங்களா, அதனால் இன்றைக்கி பாப்பி கேம் தான் விளையாடப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணிட்டு மறக்காமல் அடுத்த வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் அடுத்த பாட்டு வேணும் ப்ரோ அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கேமை. அதாவது அவன் பேச ஆரம்பிச்சான் கைஸ். ஏதோ அவன் வந்து இவன் தான் தெரிஞ்ச கம்பெனி ஓனர்னு நினைக்கிறேன். இவன் தான் அந்த பாப்பிங்க ஒருத்தன் உருவாக்கி வைப்பான். ஓகேங்களா, இங்கே தான் அந்த கம்பெனியில் தான் நம்ம விளாடுவோம். ஓகேங்களா, இவன் தெரிஞ்சு ஏதாவது இங்கே ஒரு பாப்பி வருவாங்க. இதான் கைஸ் பாப்பி. இது பின்னாடி நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா அது ஓடும். ஓகேங்களா, அப்படின்னு இந்த வீடியோவில் சொன்னாங்க. இப்போ வந்து ஷூலேஸ் தொடச்சிடுங்க அந்த பொண்ணை. நான் அதுவும் அந்த பொண்ணு தொடச்சி விட்டுருக்கோம். ஓகேங்களா, இந்த பூ பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த பூ தான் கடைசீட்டில் எக்ஸிட் டோர் மாதிரி ஒன்று வரும். ஓகேங்களா, அப்புறம் வந்து அந்த பொம்மை பேசும் கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஸ்பான். ஓகேங்களா, அதாவது இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டாய்ஸ் இருக்குது. கை வாங்க, தலை, தலை ஒவ்வொரு தலையும் ஆடுவாங்க. இதாங்க மொத்த ஃபேக்ட்ரி. அப்போ பார்த்தீங்கன்னா ஏன் தெரியல, இந்த இது கேமராவில் ஒரு மாதிரி வந்து இதாகிடுச்சு கைஸ். இதாங்க கைஸ் எக்ஸிட் பார்த்துக்கோங்க. தெரிஞ்சு இங்கே தான் ஏதோ புதுசாக வச்சுருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அப்படியே பாப்பி அப்படின்னு போட்டு டைட்டில் ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பி ப்ளே டைம். ஓகே கைஸ், ஓகே கைஸ், கேம்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா கைஸ், சப்ஸ்கிரைப் முக்கியமாக பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபைண்ட் த ஃப்ளவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த தெரிஞ்சு இந்த ஃப்ளவர் கிட்ட தான் ஏதோ ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அந்த ஃப்ளவர் மட்டும் அப்படியே கண்டுபிடிச்சா போதும். ஏதோ இருக்குது அந்த ஃப்ளவரில். ஓகே, ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த பே கேம்லேயும் வெல்கம் அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணதில்லை. ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ வழி இருந்துச்சு. சரி உள்ளே குதிச்சு போகலான்னு பார்த்தா அவனே போய் உட்காந்துட்டான். ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹேண்டு வேணும். ஓகேங்களா, இந்த கேம் கொஞ்சம் எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே ஹேண்ட் எடுத்து வந்து வைக்கணும். அதுக்கு வந்து இங்கே தான் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, கேட்டு திறக்கணுன்னா இங்கே ஒரு லாக்கு மாதிரி இருக்கும், கலர் லாக். ஓகேங்களா, இது லாக் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ட்ரெயின் இருக்கும். ட்ரெயினோட கலர் தான் வந்து லாக்கு. ஓகேங்களா, எல்லாத்துக்கும் ஒரே லாக்கு தான். நீங்கள் வந்து லாக் கண்ணுக்கு தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, ஏதோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். நானும் ஏதோ வீடியோவில் பார்த்து தான் வந்து லாக் போட்டேன். இருந்தால் வந்து காமிக்கணுமே அப்படின்ட்டு வந்து காமிக்க. பார்த்தீங்கன்னா அந்த லைட்டுக்கு கீழே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் என்ன கலருன்னு. பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும், 2 பக்கம் லைட் இருக்கும். கரெக்டாக லைட்டுக்கு கீழே வரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா தெளிவாக கலர் தெரியும். ஓகேங்களா, கரெக்டாக அந்த கலர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. ஓகே கைஸ், அப்படியே போய் அந்த கலர் எடுத்து போட்டுருவோம். அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்ட் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே கைஸ், அப்படியே போய் நான் வந்து கலர் போடுறேன். ஃபஸ்ட்டு க்ரீனு, இப்போ இது, அடுத்து எல்லோ, ஆரஞ்சு. ஓகே கைஸ், போட்டாச்சு. கேட்டு ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா என்ன கைஸ், எல்லாம் டிவியாக இருக்குது. கலைஞர் டிவி, அந்த காலத்து டிவி கைஸ். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. அங்கே ஏதோ ப்ளூ கலரில் டேப் ரெக்கார்டு. ஓகே கைஸ், ஆமாம் கைஸ், இது வந்து எடுத்து இது எடுக்க முடியுமா? எடுக்க முடியல. பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போடணும் கைஸ். டிவியில் வந்து ஏதோ ஓடுன்னு நினைக்கிறேன். என்ன கைஸ், டிவி ஆன் ஆயிடுச்சு. ஓ ஹேண்டு கைஸ் தான் சுற்றி சுற்றி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இது உங்கள் பின்னாடி வந்து க்ரிப்பாக போட்டு கையில் மாட்டிக்கணும். வீடியோவில் அது மாதிரி கையில் மாட்டிட்டு பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்குல்ல, இதான் கைஸ். அது பொருள் வந்து தள்ளவா இல்லை தூரத்துலேருந்து இழுக்க வந்து யூஸ் ஆகும் கைஸ். பார்த்திங்கன்னா வீடியோவில் தெரியும். 2 ஹேண்டு ஃபஸ்ட்டு ரைட்டு. ஓகேங்களா, இப்படி இழுக்கவும் யூஸ் ஆகும். பார்த்திங்கன்னா என்ன கைஸ், தலையை பிச்சு இழுத்தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு டான்ஸர் கேம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவர் சப்ளை பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேங்க்யூன்னு போட்டானுங்க. ஓகே கைஸ், போய் நம்ம அதை எடுப்போம். ப்ளே டைமுன்னு அவனுங்க கம்பெனி பிராண்டை போட்டு விட்டானுங்க. ஓகே கைஸ், அது நாம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் கைஸ் இந்த ஓப்பன் ஆகாமல் இல்லை சுற்றி போய் எடுக்கணும் பண்ணால் தெரியலையே கைஸ். ஓகே, தானாகவே ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, அதை எடுத்து போட்டுக்கோங்க கைஸ். அது தானாகவே மாட்டிடுச்சு. ஓகே, எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்துருந்தேன், நல்லா தான் இருக்குது. சரி, அந்த வீடியோவில் அந்த மாதிரி இழுக்க முடியுமான்னு பார்ப்போம். கைஸ் வர மாட்டேங்குது.
கம்முந்துச்சு. ஓ பிடிச்ச மைண்டியும் இழுத்தாதான் ஓகே. நான் வந்து ஃபஸ்ட்டு டோர் பார்த்தோம்ல அங்கே போய்க்கலாம். அங்கே போயிட்டு இந்த ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். திங்க் ஆமாம், ஸ்கேன் பண்ணுது கையை கரெக்டாக அந்த ப்ளூவில் தானாக வச்சுக்கனாலே கரெக்டாக போய் உட்காந்துப்போம். அப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அது உள்ள இதுதாங்க பாப்பி. இது வந்து பொம்மை ஃபஸ்ட்டு ஓகேங்களா. பெருசாக இருக்கான். இப்படி தான் இருப்பான். பார்த்தீங்கன்னா பொம்மையில் பார்க்கறது சிரிச்சிட்டு இருக்கான். ஆனால் உண்மையான பாப்பி வந்து பல்லு பார்த்தீங்கனாலே நீங்கள் பயந்துருவீங்க ஓகேங்களா. அதனால் உண்மையான பாப்பிலாம் ஸ்டார்டிங் ஆக மாட்டான், அது வரைக்கும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துருந்தாங்க பாப்பியை. அப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு இங்கே எங்கேயாவது ரெட் கலர் ஹேண்டு வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா போட்டிருக்கு ரெட் கலர் ஹேண்டு. சரி இங்கே ப்ளூ கலர் ஹேண்ட் இருந்துச்சு. சரி இங்கே ஃபஸ்ட்டு போய் வைப்போம், அடுத்து பார்த்துக்கலாம். இங்கேயோ பவர் போகுது கைஸ். ஓ பவர் ரூமுக்கு, பவர் ரூம் கைஸ். சரின்னு பார்த்தீங்கன்னா மேலே இங்கே ஒரு சாவி வந்துச்சு பாப்பி கையில். இழுத்தா அவன் தாமணியான் கைஸ், இழுத்து பிடிச்சிக்கிட்டான். கைக்கு கிறுக்கு புக்குன்னுச்சு. சரி வந்துருச்சு கைஸ் கரெக்டாக. பார்த்துக்கோங்க கைஸ், பாப்பி எப்படியோ பார்க்குறான் நம்மள. இது என்ன வழின்னு தெரியல, இங்கே இருக்கா வழி. ஓகே கைஸ் கரெக்டாக உள்ள தொட்டோடனே ஓப்பன் ஆகும்னு பார்த்தா உள்ளே போகல. ஓப்பன் த டோர். என்ன கைஸ் கதவு ஓப்பன் ஆகுமா ஆகாதா? ஆட்டோமேட்டிக்னு நினச்சா என்ன கைஸ் இப்படி இருக்குது? என்ன கைஸ் ரூம் இது இவ்வளோ இருட்டாக இருக்குது? வீடியோ பார்க்க கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக தெரியும் ஓகேங்களா. இந்த ரெட் கலர் லைட் இருக்குல்ல, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பவர் இருக்குது. நான் இப்போ தான் பார்த்தேன். அதாவது விளையாடும் போது தெரியும், உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த இடத்த நான் காமிச்சிருக்க மாட்டேன். அப்படியே அங்கே போய் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கை இருக்கும். பார்த்தீங்கன்னா அயன்மேனுக்கு நடுவில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதை தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்க பவர் வரும். அது இழுத்து போய் நேராக எடுத்து போய் இங்கே எனக்கு தாண்டி வந்துட்டேன். அப்படியே இதுக்குள்ளே போகணும் கைஸா. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பல்ப் மாதிரி இதா அந்த மாதிரி கொண்டு போயிட்டு இங்கேருந்து இங்கே பவர் இருக்குமே எங்கே கைஸ். எல்லா இடத்தையும் தாண்டி போயிருந்தேன். ஓகே கைஸ் இதுங்க அட உள்ளே போடா. ஓகே கைஸ் தானாகவே கிட்ட போனோடனே தானாகவே இதாகிடுச்சு. ஓகே கை ரிவர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் பெருசாக நின்றுட்டு இருந்தான். அவன் எங்கே போனான்னு தெரியல. ஏன்னா உண்மையான பாப்பி தான் இங்கே நின்றுட்டு இருந்தானோ இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தாங்களா கைஸ். பாப்பியை காணோம். விதி பிளே டைம் தான் இருக்குது. ஓகே இன்னும் ஹேண்ட் இருந்துச்சு, அதை எடுத்து இங்கே வச்சுட்டு இங்கே உள்ளே போகலாம் கைஸ். உள்ளே அப்படி என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் ஆகிடுச்சுடுவது. உள்ளே போகுமா? அங்கே யாரும் இருக்கிற மாதிரியே இருக்குது கைஸ். அதான் கொஞ்சம் பயமாக்குது கைஸ். அங்கே பார்த்தீங்க கை பாப்பியோட கைன்னு தான் நினைக்கிறேன். உள்ளே போகலாமா? சவுண்டு தான் வருது கைஸ், அதான் பிரச்சனையாக இருக்குது. என்ன கைஸ் மறுபடியும் சவுண்டு தான் கேட்குது. உள்ளே போயே ஆகணுமா? சரி போவோம் கைஸ். ஓப்பன் த டோர். பார்த்தீங்கன்னா ஏதோ தண்ணியாக இருக்குது. என்ன கைஸ் புகையெல்லாம் வருது. ஓகே நான் அப்படியே முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டேன். ஓப்பன் த டோர். என்ன கைஸ் இவ்வளோ இருட்டாக இருக்கு. இங்கே ஏணி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து பசுல் மாதிரி சேர்க்கணும் ஓகேங்களா. நான் ஏணி மேலே போயிட்டு உங்களை காமிக்கிறேன். ஸ்டெப்பு மேலே ஏது வீடியோ பார்க்கவங்க லைக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லைட்டு பார்த்தீங்களா, இதுதான் பசில், அதாவது கியூபு. இந்த கியூப் எடுத்து போய் இதுக்குள்ளே வைக்கணும் ஓகேங்களா. எப்படி வைக்கிறதுன்னு தெரியல, நான் நோண்டிட்டேன். நீங்கள் ஸ்க்ரீனை டச் பண்ணாலே உட்காந்துக்குவாங்க. நான் தான் தெரியாமல் எதை பண்ணிட்டுருந்தேன். கரெக்டாக ஸ்க்ரீனை வச்சிங்கனாலே ஓப்பன் ஆகிடும், அதாவது உள்ளே போய் வைக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி நான் இன்னும் ஒரு 3 பார்ட் இருக்கும், அதாவது 3 கியூப் அது கரெக்டாக எடுக்கணும். ஃபஸ்ட்டு ரெட் கலர் கியூப் கிடச்சிச்சு, கரெக்டாக ரெட் கலர் கியூப் எடுத்தாச்சு. அடுத்து பச்சை கலர் கியூப் வந்து ஒழிச்சு வச்சுருந்தானுங்க. அதே எடுத்து பார்த்தீங்கன்னா நான் குதிச்சுட்டு இருந்தேன் கைஸ். பார்த்தீங்கன்னா ஏதோ மஞ்சள் கலரில் தெரிஞ்சிச்சு. ஓ எங்கே போய் வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா கைஸ். அதையும் அப்படியே கிட்ட போய் எடுத்தாச்சு. இது எடுக்க மஞ்சள் கலர் கியூப் தேவைதான் கைஸ் லேட்டு. சில பேர்த்துக்கு வேறு இடத்துல இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல இருக்காது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு கேட் இருக்கும், அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா இன்னொரு இடம் ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் வந்த இடம் தான், வேறு இடம் கிடையாது, அதே இடம் தான், கொஞ்சம் இடம் டிஃப்ரெண்ட் ஓகேங்களா. நான் தான் இதுக்கு மேலே வேணும் கைஸ், அதாவது நீங்கள் வந்த ஸ்டெப்பே தான். அப்போ இதுக்குள்ளே நீங்கள் வச்சிடணும் அந்த கியூபெல்லாம். மறுபடியும் 3 எடுத்து வந்தீங்களே, நீங்கள் வந்து ஸ்க்ரீனை தட்டினாலே உட்காந்துக்குவாங்க.
நீங்கள் என்னமே குதிக்கலாம் வேணாம். விளாண்டு முடிச்சுட்டு தான் பார்த்தேன். ஸ்க்ரீன் அப்படி தட்டினாலே எங்கள் ஸ்க்ரீனை தட்டுறமாங்க. பார்த்தீங்களா, ஸ்க்ரீனை தட்டினாலே போய் உட்காந்துக்குவானுங்க. போட்டோன்னே ஏதோ சவுண்டு கேட்ச்சு. என்னடான்னு நான் பார்க்கல, ஃபஸ்ட்டு மேலே ஒழுங்காக பார்க்கல. பார்த்தீங்கன்னா மேலே ஏதோ மூவ் ஆகும். அதான் சொல்ல பார்த்தீங்கன்னா ஏதோ கீழே போட்டுச்சு. என்னது கைஸ், அந்த இன்னும் ஹேண்டு ரெட் ஹேண்ட் இருக்கும்ல அது கைஸ் இன்னும் எடுக்க முடியல. கிட்ட போனோன்னே அவனே கையில் எடுத்து மாட்டிக்கினான். சரி, சூப்பர். ஓகே கைஸ், நான் அப்படியே போய் அந்த ஸ்கேனரில் வச்சு ஓப்பன் பண்ணுறேன். அடுத்த டோர் போவோம். ஒரு இடத்துல அதிகமாக இருக்காங்க கைஸ். அதே மாதிரி ஸ்கேன் ஆகக்கூடிய வீடியோ பார்க்கவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த பாட்டு வேணா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா கைஸ்? பாப்பி த பார்ட் 2 சாப்டர் 2 வேணா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் அப்படியே உள்ளே போவேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இது தானாகவே அவன் பாட்டும் உள்ளே போவான் கைஸ். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இழுக்கவே இல்லை, அவனே உள்ளே போவான். இது சவுண்டெல்லாம் கேட்குது. நின்ட்டான் கைஸ். பார்த்தீங்கன்னா டான்ஸ் எதுன்னு இருக்குது. அப்போ நாங்கள் டான்ஸ் ஆனாங்க. இன்னும் கைஸ் போக முடியல. எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் ஏதோ பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பவர் எடுத்து வந்து இங்கே மாட்டணும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், பவர் 2 சப்ளை இருக்குது. அப்புறம் பவர் 1 சப்ளை வேணும். எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் தான் இருக்கும். இந்த கேம் இல்லாமல் நீங்கள் போய் பவர் சப்ளை கொடுக்குன்ட்டு கரண்டில் போய் கை வச்சிடாதீங்க, உங்களுக்கே ஆபத்தாகும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் சேஃபாக ஆகுங்க. முற்றிலும் கற்பனையே. ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், ஓப்பன் பண்ணோன்னே டேஞ்சர் கேட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தேன். கைஸ், டேஞ்சர் கேட் ஓப்பன் ஆனோடனே இங்கே ஒரு பக்கம் கூப்பிட்டு போச்சு. நான் எதுவுமே பண்ணல, அதே போகுது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொட்டைக்கிறானுங்க அந்த கதவை. என்ன பண்ணுறானுங்கன்னே தெரியல கைஸ். டம்மு டும்முன்னு சவுண்டாக வருது. சரி போய் நிற்போம் ஃபஸ்ட்டாங்க அப்படின்ட்டு ஏதோ இடத்துக்கு கூப்பிட்டு வந்தானுங்க. எங்கேருந்து தெரியும், நான் வந்து நவுத்தவே இல்லை கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உடைக்கிறாங்க கைஸ். பின்னாடி அந்த பாப்பி இந்த பின்னாடி அந்த மலைக்கட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதை போட்டு ஒட்ட நடக்கிறாங்க கைஸ் பாப்பி. எனக்கு தெரிஞ்சு நம்ம கூட பாப்பி ஃப்ரெண்டாக தான் வெயிட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். எப்படி போக சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க, மேக் ஏ ஃப்ரெண்டு பவர் ஆன் அப்படின்னு போட்டிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா இல்லையான்னு தெரியல. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சா நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறான். அதேமாதிரி இங்கே ஒரு சின்ன பஸ்ஸில் இருக்கும், அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து மேலே ஸ்டெப்பு ஏறி வந்துடுங்க. வந்துட்டு இங்கே இது இருக்கும், அது மேலே கரெக்டாக ப்ளூ ஹேண்டோ ஏதோ ஹேண்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சி யூஸ் பண்ணிங்கன்னா வென் சைடு வந்துடும். அப்படியே நீங்கள் அந்த பக்கம் போகணும். இங்கே ஒரு பவர் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் எடுத்தோன்னே ஊற்றுறாதீங்க. அப்புறம் வந்து இங்கே ஒன்று இருக்கும் இங்கே கரெக்டாக இந்த பக்கம் இழுத்து அப்படியே அந்த பக்கம் போகணும். அங்கே அந்த சைடு போகணும் கைஸ். நீங்கள் அப்படிங்க நான் பண்ணுற மாதிரி அப்படியே நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா சீக்கிரம் பசங்க முடிஞ்சிடும். கரெக்டாக மாட்ட மாட்டேங்குது கைஸ். மாட்டுவான்னு பார்த்தா இழுத்து விடு, அவ்வளோதான் கைஸ். கரெக்டாக வைக்கிற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கேருந்து பவர் எடுத்து நேராக இந்த பக்கம் இங்கே இருக்காமாங்க. இதை ஃபஸ்ட்டு இந்த கம்பியை சுற்றிட்டு அடுத்து இந்த கம்பியை சுற்றுங்க. ஆனால் வேறு கம்பியை சுற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க வராது. அதான் கைஸ். அப்போ பவர் எடுத்து வந்து நேராக இந்த சப்ளையில் வந்து கொடுக்கும். நான் கொடுத்தா வரவே இல்லை. அப்போ நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொடுக்கணும் கைஸ். இந்த பட்டன் அழுத்துற மாதிரி இருக்கணும். பார்த்தீங்கன்னா மைண்ட் அதே மாதிரி நெருப்பு போகுது. கரெக்டாக இங்கே சொன்ன அந்த பேத கேம்னு போட்டுருந்துச்சு இல்லை, அதாவது மேக் ஏ ஃப்ரெண்டு பவர் ஆன், அதை அடுத்துனீங்கன்னா பவர் ஆன் ஆகிடும். ஓகே, மிஷின் வந்து ஆன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் உன் கண்ணை பாருங்கன்னா கண் எப்படி இது நம்மளே தான் கைஸ் பார்க்குறான். ஓ மை காட், பெரிய கண்ணு கைஸ். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த அதை ஆன் பண்ணிட்டு இங்கே 3 லிவர் இருக்கும், ஒவ்வொன்றா பிடிச்ச வேகமாக இருக்கும். ஓகேங்களா? வேகமாக இருக்கும்ன்ட்டு இல்லை சொல்கிறேன். ஓகேங்களா? 3 லிவர் இழுத்திங்கன்னா உள்ளேருந்து ஒரு பூனை பொம்மை வரும். கரெக்டாக இது வச்சுங்க இந்த வாய்க்குள்ளே போயிட்டு இங்கே 3 பேர் இருக்காம்பாங்க, அவன் இதுக்குள்ளே வருவானுங்க. இங்கே மட்டும் நான் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணிட்டு ஓகேங்களா கைஸ். கரெக்டாக இந்த பொம்மை இங்கே வரும் வாய்க்குள்ளே வந்து அப்படியே நேராக வந்து இந்த பெரிய கண்ணு இருக்காம்பாங்க, அவன் வாய்க்குள்ளே போயிடும். அங்கே போயிட்டு இங்கேருந்து சுற்றி இந்த பொம்மை வெளியே வரும்.
கண்ணை பாருங்களேன் எப்படி பார்க்க, தூங்கிட்டே பார்க்குறான் கைஸ். தூங்கு மூஞ்சி எந்திரிப்பா தம்பி. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா பொம்மை ரெடி ஆகிடுது. பார்த்தீங்கன்னா பொம்மை இந்த பக்கம் வந்தோடனே எடுத்துரும். என்ன கைஸ் எடுக்க முடியல. கண்ணாடியா கரெக்டாக இங்கே அந்த எடுத்தாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கேனர் இருக்கும், அங்கே போய் அந்த பொம்மையை வைக்கணும். என்ன ப்ரோ ஆதார் கேமும் நீங்கள் இன்னும் யாரையுமே காணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே இருக்குமாங்க. அதுக்கு மேலே தான் பண்ணி எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இங்கே மட்டும் 10 இல்லை 20 டைமே சுற்றுருப்பேன் கைஸ். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி வச்சு இங்கே தான் கொஞ்சம் நீங்கள் சேஃபாக ஆடணும். ஓகேங்களா, நான் வந்து இந்த இடத்துல ஸ்பீடு பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போகணும். நான் உள்ளே தான் பாப்பி இருப்பான். நீங்கள் சேஃபாக ஆடணும் கைஸ். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சட்டுன்னு வெளியே வந்துட்டான் பாப்பி. எனக்கு இங்கே இருப்பான்னு ஃபஸ்ட்டு தெரியாது. நான் ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எப்படி விளாடணும்னு பார்த்தேன். ஓகேங்களா, அதுக்கடுத்ததான் உள்ளே பாப்பி இருப்பான்னு எனக்கு தெரியும். அவன் பாட்ட கிட்ட வந்துட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. எப்படி மறுபடியும் வந்த வழியிலே போகணுமா? பார்த்தீங்கன்னா பாப்பி போஸ்ட்டான், நானும் செத்துட்டேன். நம்ம பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீஸ்பான் பார்த்தீங்கன்னா கிவ் அப்புன்னு வந்துச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா ரீஸ்பான் வந்து நம்ம செத்து முடியல, அங்கேயே தான் கைஸ் மறுபடியும் ரீஸ்பான் ஆகும். ஓகேங்களா, மறுபடியும் நான் வந்து பாப்பி கிட்ட போனேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டான். இப்போ வந்து வேறு ஃபோனில் நான் விளாண்டேன். ஓகேங்களா, ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை வந்துச்சு, அதுக்கு நேராக வெளியே ஓப்பன் ஆகிருக்கும், அதுக்குள்ளே போகணும். ஓகேங்களா, நான் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணிட்டேன், அதனால மன்னிச்சுக்கோங்க. நான் இங்கே வந்தீங்கன்னா அப்படியே போவாங்க. நீங்கள் கரெக்டான ரூட்டில் போகணுங்க. இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மறுபடியும் பிளே டைம் அப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் இங்கே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த பாக்ஸை பிடிச்சி எடுத்திங்கன்னா பாப்பி நேராக வருவான். கரெக்டாக மேலே விழுந்து அவன் செத்துருவான் கைஸ். ஸோ இவன் பண்ணிட்டு விட்டுறணும் கைஸ் அவனை. அவன் செத்துருப்பான் பாப்பி, இதுக்கு மேலே ஒரு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா கைஸ், பார்த்தீங்கன்னா சொன்னல இந்த பூவில் தான் கைஸ் ரெண்டே இருக்குது. ஸ்டார்டிங்கில் நான் ஒரு பூ அந்த டிவியில் காமிச்சு வைப்பேன். ஓகேங்களா, அந்த பூ தான் இது. பார்த்தீங்கன்னா நிறைய தொங்குது, என்ன தொங்குதுன்னு தான் தெரியல. கைஸ், நான் அப்படியே போய் இந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறேன். ப்ளே டைம் வில் யூ ரைட் பேக். ஓகே கைஸ், ஓப்பன் பண்ணுவோமா? கேம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இங்கே இன்னும் கைஸ் வழி இருக்குது. ஓகே கைஸ், நான் ஸ்டெப்பில் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ் ஸ்பீட் தான், நீங்கள் ஈஸியாக பார்த்தாலே தெரியும் எந்த பக்கம் போகணும்னு. பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, கொஞ்சம் அவன் நேரம் வந்து லெஃப்ட்டு. ஓகேங்களா, இதை திறந்தீங்கன்னா இங்கே துவைப்பான். இங்கே பொம்மை நீங்கள் ஸ்டார்டிங் டிவியில் பார்த்துருந்தா தெரிஞ்சு வைக்கும். ஓகேங்களா, இந்த பொம்மை தான் இது. நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான் கைஸ். கேம் வந்து முடிஞ்சு. இப்போ வந்து இந்த பொம்மை சொல்லும் யூ ஓப்பன் மை கேஸ். இதோட முடிஞ்சுங்க கைஸ் கேமு. சாப்டர் 1 அதாவது ப்ளே டைம் முடிஞ்சு கைஸ். பாப்பி சாப்டர் 1 க்ளோஸ். ஓகே கைஸ், அடுத்த சாப்டர் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட்ஸ் மூணுத்தையும் மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அப்போ தான் இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா, ஓகே கைஸ், இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், நான் போயிட்டேன். ஓகே கைஸ், டாடா.